மேத்மேனியா அகாடமிக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு லெக்சர்ல நம்ம டிசம்பர் 2017ல கேட்ட லீனியர் அல்ஜிப்ரா கொஸ்டின் சால்வ் பண்ண போறோம். முதல் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருந்துருக்காங்க. அந்த மேட்ரிக்ஸ் கூட வந்து ஒரு பைலினியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து அசோசியேட் ஆயிருக்கு அப்படிங்கிறத கொடுத்துருந்துருக்காங்க. இதை வச்சுட்டு இதுல எதெல்லாம் வந்து கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறத நம்மள கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல வந்து என்ன சொல்லியிருக்காங்க, phi of VW is equal to phi of WV for all V and W அப்படிங்கிறத செக் பண்ண சொல்றாங்க. ஓகே, இப்போ முதல்ல இருந்துட்டு இந்த phi of VW என்ன அப்படிங்கிறது நம்ம பார்ப்போம். அதாவது V டிரான்ஸ்போஸ். இப்போ V வந்து நம்ம ஒரு காலம் வெக்டரா கன்சிடர் பண்ணுவோம். அப்போ V டிரான்ஸ்போஸ்ங்கும் போது தட் இஸ் a row vector product with 1 2 4 3 and W1 W2. சரிங்களா? ஸோ இது மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா V1 plus 4V2, அடுத்த என்ட்ரி பார்த்துட்டிங்கன்னா 2V1 plus 3V2. கரெக்டுங்களா? 2V1 plus 3V2 ப்ராடக்ட் வித் W1 W2. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா V1 W1 plus 4V2 W2 plus 2V1 W2 plus 3V2 W2. இதுதான் இருக்கு. இப்போ அடுத்து phi of WV வேணும். நம்ம ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் செக் பண்ணோம்னா phi of WV ஜஸ்ட் V and W ரீப்ளேஸ் பண்ணீங்க அப்படின்னாலே இங்கிருந்து நமக்கு கிடைச்சிரும். 4W2V2 plus 2W1V2 plus 3W2V2. இங்க VUV இதெல்லாமே R2ல இருந்து எடுக்கிறோம். ஸோ பேசிக்கலி அந்த V1 V2 W1 W2 இது எல்லாமே வந்து ரியல் நம்பர்ஸ் கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணும். அதனால இங்க நம்ம வந்து அந்த ஆர்டர் எந்த ஆர்டர்ல இருக்குங்கிறது நமக்கு ப்ராப்ளம் கிடையாது. பட் பார்த்துட்டீங்கன்னா இந்த சென்டர்ல இருக்கிற ரெண்டு டேர்ம்ஸ் வந்து they are not same. ஸோ இங்க V2W2 4 times of V2W V2W1 it is V2W1 4 times of V2W1 இருக்கு. இங்க 2 times of W1V2 இருக்கு. ஸோ they are not same. சரிங்களா? இது வந்து பை டெஃபினேஷன் யூஸ் பண்ணி செக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி வரப்போகுது. இதே ஈஸியான ஒரு வேல செக் பண்ணணும் அப்படின்னா ஆப்ஷன் 1ல வந்து என்ன அவங்க கேட்டிருக்காங்க, they are asking for symmetry. இப்போ இந்த பைலினியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து சிமெட்ரியா இருக்கான்னு பார்க்கணும். இதோட சிமெட்ரி செக் பண்ணணும் அப்படின்னா வெரி சிம்பிள்ங்க. கொடுத்துருக்க மேட்ரிக்ஸ் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸா இருந்துச்சுன்னா இது சிமெட்ரியா இருக்கும். நம்ம கொடுத்துருக்கிறது சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் கிடையாது, அதனால இது சிமெட்ரி கிடையாது. ஸோ ஆப்ஷன் 1 ரூல்ட் அவுட். இப்போ ஆப்ஷன் 2க்கு வரும். அங்க என்ன சொல்றாங்கன்னா, there exists a non-zero vector V in R2 such that phi of VW is 0 for all W in R2. இங்க எந்த ஒரு W போட்டுக்கிட்டீங்கனாலும் சரி, ஏதோ ஒரு V1 ஏதோ ஒரு பர்டிகுலர் Vக்கு வந்து இது எல்லாமே ஜீரோவா இருக்கணும். அந்த மாதிரி என்ன V இருக்குன்னு பார்த்துட்டீங்கன்னா தட் இஸ் ஜீரோ வெக்டர். ஜீரோ வெக்டர் மட்டும்தான் எல்லா வெக்டருக்கும் ஆர்த்தோகனலா இருக்கும். நான் ஜீரோ வெக்டர் வேணும் அப்படின்னா நோ சச் திங் எக்ஸிஸ்ட் ஹியர். ஏன் அப்படின்னா இங்க நம்ம கொடுத்துருக்கிற ஏங்கிற மேட்ரிக்ஸ் வந்து என்னது, இட் இஸ் a நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ். இப்போ நான் சிங்குலர் மேட்ரிக்ஸா இருந்துச்சுன்னா அந்த மாதிரி வர்றதுக்கான வாய்ப்பே கிடையாது. சரிங்களா? அப்போ செகண்ட் ஆப்ஷனும் அவுட். மூணாவது ஆப்ஷனுக்கு வரும். அங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா, there exists a 2x2 symmetric matrix B இருந்தது. இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த phi of V, V என்ன நம்ம பார்த்துட்டோம்னா, இங்க ஜஸ்ட் W V-ஆ கன்வெர்ட் பண்றீங்க. பண்ணீங்கன்னா V1 ஸ்கொயர் பிளஸ் 4V1V2 பிளஸ் 6V1V2 2V1V2 பிளஸ் V2 ஸ்கொயர். இது மொத்தமாக எழுதுனீங்கன்னா V1 ஸ்கொயர் பிளஸ் 6 டைம்ஸ் ஆஃப் V1V2 பிளஸ் V2 ஸ்கொயர். இதுல இருந்து இதை இப்போ மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டுக்கு நீங்க மாத்தினோம்னா V1V2 இங்க ஒரு மேட்ரிக்ஸ், அப்புறம் இங்க V1V2. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் பொசிஷன் நமக்கு வேணும் அப்படின்னா நமக்கு என்னது, V1 நோட கோஎஃபிஷியன்ட், அடுத்து இது V2 ஓட கோஎஃபிஷியன்ட். this is 3V2 ஸ்கொயர். ஸோ இந்த லாஸ்ட் பொசிஷன்ல we'll have 3. இப்போ இந்த 6 வந்து ரெண்டுக்கும் ஈக்குவலா ஸ்பிளிட் பண்ணிக்கோங்க, அவ்வளவுதான். ஸோ உங்களுக்கு இந்த மேட்ரிக்ஸ் இதுதான் வந்து V டிரான்ஸ்போஸ் BV. சரிங்களா? ஸோ நம்மளால ஒரு சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்க முடியுது இந்த மாதிரி எழுதுறதுக்கு. ஸோ திஸ் இஸ் ட்ரூ. ஸோ ஒரு ஆப்ஷன் ட்ரூன்னு ஐடென்டிஃபை பண்ணிட்டோம்னாலே மற்றதெல்லாம் ஃபால்ஸாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா இது பார்ட் பியில் கேட்டிருக்க ஒரு கொஸ்டின். அந்த இதை வச்சுட்டு நீங்க ஃபோர்த் ஆப்ஷன் செக் பண்ணாம விடலாம். பட் ஐடியாக்காக நீங்க செக் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க பார்த்துட்டீங்கன்னா R4ல இருந்து எடுக்கணும். ஸோ இப்போ இந்த சைங்கிறது வந்து R4ல இருந்து Rக்கு டிஃபைன் பண்ற ஒரு மேப்பிங்.
இங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா R4ல இருந்து ஃபர்ஸ்ட் R2க்கு போறாங்க, அப்புறம் Rக்கு போறாங்க. இதுதான் இங்க நடக்குது. இங்கிருந்து ஒரு என்ட்ரி எடுத்தீங்கன்னா, அதாவது x1 x2 psi of x1 x2 x3 x4 காலம் வெக்டரை நான் எடுக்கிறேன். இப்படி எடுத்துட்டீங்கன்னா இதை வச்சுக்கிட்டு ஃபர்ஸ்ட் வந்து x1 x2 அடுத்து x3 x4 இப்படி கன்சிடர் பண்ணிக்கங்கிறது தான் வந்து v1 v2 w1 w2 கொடுத்துருக்காங்க. இப்படி டிஃபைன் பண்ற இந்த மேப்பிங் வந்து நமக்கு லீனியரா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ லீனியர்னா நீங்க என்னென்ன செக் பண்ணணும்? psi of alpha x plus y equals alpha times of psi of x plus psi of y. இந்த கண்டிஷன் தான் நீங்க செக் பண்ணணும். கண்டிப்பா இந்த கண்டிஷன் does not hold here. அதை நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. The next question என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா ஏபி ஒரு சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துட்டு இதோட சொல்யூஷன்ஸ் எப்போ எக்ஸிஸ்ட் ஆகும், எப்போ இன்ஃபினைட் சொல்யூஷன் இருக்கும், இதெல்லாம் கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ இந்த சிஸ்டம் வந்து யூனிக் சொல்யூஷன் எப்போ இருக்கும் அப்படின்னா ரேங்க் ஆஃப் ஏபி இஸ் சேம் as that ஆஃப் ரேங்க் ஆஃப் ஏவா இருந்துச்சுன்னா யூனிக் சொல்யூஷன். கரெக்டுங்களா? அடுத்தது இப்போ ரேங்க் ஆஃப் ஏபியும் ரேங்க் ஆஃப் ஏவும் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு சொல்யூஷன் இருக்கு. எப்போ இதோட ரேங்க் ஈக்குவல்ஸ் n. இங்க வந்து இது 3/3 மேட்ரிக்ஸா, அதாவது n/n மேட்ரிக்ஸா கன்சிடர் பண்ணும்போது இப்படி இருந்துச்சுன்னா யூனிக் சொல்யூஷன் நமக்கு கிடைக்கும். இதே வந்து ரேங்க் ஆஃப் ஏபியும் ரேங்க் ஆஃப் ஏவும் ஈக்குவலா இருக்கு, பட் அது என்னை விட கம்மியா இருக்கு அப்படின்னா இன்ஃபினைட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன்ஸ். அடுத்தது ரேங்க் ஆஃப் ஏபியும் ரேங்க் ஆஃப் ஏவும் ஈக்குவல் கிடையாது அப்படின்னா நமக்கு சொல்யூஷனே கிடையாது. ஸோ பேசிக்காக இந்த சிஸ்டம்க்கு வந்து இதில் எந்தெந்த இதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ இந்த மேட்ரிக்ஸ் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் ஏபி என்னென்னு கன்சிடர் பண்ணோன்னா தட் இஸ் 1 -1 1 1 1 1 1 3 2 3 alpha beta. ஓகே, இதுக்கு இருந்துட்டு எலமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் அப்ளை பண்ண அப்படின்னா ஸோ பேசிக்காக எலமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் அப்ளை பண்ணுற ஐடியாலஜி உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் அந்த ஃபைனல் மேட்ரிக்ஸ் மட்டும் நான் எழுதுறேன். சரிங்களா? ஸோ செகண்ட் ரோவுக்கு ஒரு வாட்டி எலமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்ளை பண்ணி தேர்ட் ரோவுக்கும் பண்ணிட்டு அதுக்கப்புறம் செகண்ட் அண்ட் தேர்டை யூஸ் பண்ணி நான் கொண்டு வந்த அந்த ஃபைனல் ரிசல்ட் மட்டும் இப்போதைக்கு நான் எழுதுறேன். ஓகே, இப்போ இதுதான் வந்து நம்மளுடைய 3 கேசஸ் அப்படிங்கிற மாதிரி கன்சிடர் பண்ணோம்னா இப்போ ஒவ்வொரு கேஸா வந்து நம்ம என்னங்கிறத செக் பண்ணி பார்ப்போம். இப்போ கேஸ் 1 ரேங்க் ஆஃப் ஏபியும் ரேங்க் ஆஃப் ஏவும் ஈக்குவலா இருக்கணும். இப்போ ரேங்க் ஆஃப் ஏபியும் ரேங்க் ஆஃப் ஏவும் ஈக்குவலா இருக்கணும்னா நம்மளுடைய இந்த என்ட்ரி 0வா இல்லாமல் இருந்தா போதும். சரிங்களா? ஸோ அதுக்கு வந்து இந்த 2 alpha - 4 0வா இருக்கக்கூடாது. இங்க 2 beta - 14 அது என்னவா இருந்தாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது. மொத்தமா ஏபியா பார்ப்பேன். அப்படி இல்லைன்னா ஏவோட ட்ரங்கேட் பண்ண போறேன் அப்படின்னா நான் இந்த எலமெண்ட்டுக்கு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணனாலே போதும். அதாவது எனக்கு எப்போ யூனிக் சொல்யூஷன் கிடைக்கும், ஆல்ஃபா 2வா இல்லைன்னா எனக்கு போதும். சரிங்களா? இப்போ செகண்ட் இன்ஃபினைட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன்ஸ் வரணும்னா எனக்கு இந்த 2 alpha - 4ம் 0வா இருக்கணும், இந்த 2 beta - 14ம் 0வா இருக்கணும். ரெண்டுமே இருந்துச்சுன்னா, அதாவது இந்த லாஸ்ட் ரோ ஃபுல்லா 0வா இருந்துச்சுன்னா எனக்கு நடக்கும். அப்ப இது எப்ப நடக்கும்? ஆல்பா வந்து 2வா இருந்து பீட்டா 7ஆ இருந்துச்சுன்னா இன்ஃபினைட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன்ஸ் கிடைக்கும். அடுத்து நோ சொல்யூஷன் வரணும்னா என்னது? 2 alpha - 4 0வா இருக்கணும். ஆனா இந்த 2 beta - 14 வந்து 0வா இருக்கக்கூடாது. அப்ப என்ன ஆகும்? இந்த இடத்துல 0வும் இங்க ஒரு நான் 0 வேல்யூ இருக்கும். மொத்தமா பார்க்கும்போது 3 இண்டிபெண்டன்ட் ரோஸ் ஆர் 3 நான் 0 ரோஸ். ஏ மட்டும் தனியா பார்க்கும்போது 2 தான் இருக்கும். சரிங்களா? அதாவது ஆல்ஃபா 2வா இருந்து பீட்டா 7 தவிர வேற எந்த வேல்யூவா இருந்துச்சுனாலும் நமக்கு சொல்யூஷன் கிடைக்காது. ஸோ இது 3 தான் பாசிபிலிட்டிஸ். இப்போ ஆப்ஷன் போவோம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல என்ன சொல்லியிருக்காங்க? நோ சொல்யூஷன். அப்போ நோ சொல்யூஷன்னா வென்எவர் பீட்டா 7ஆ இல்லாமல் இருந்தா போதும் அப்படின்ட்டு இருக்காங்க. இப்போ ஆல்ஃபா என்னங்கிறத பத்தி அவங்க பேசல. நமக்கு மெயினா ஆல்ஃபா 2வா இருந்து பீட்டா 7ஆ இல்லைன்னா நோ சொல்யூஷன். இப்போ இந்த இடத்துல இருந்துட்டு சஃபிஷியன்டான இன்ஃபர்மேஷன் அவங்க ஃபுல்லா கொடுக்க கிடையாது. அதனால ஆப்ஷன் 1 வந்து மோஸ்ட் அப்ராப்ரியேட் ஆன்சர் கிடையாது. ரெண்டாவது ஆப்ஷனுக்கு வரும். அண்ட் இன்ஃபினைட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன்ஸ் whenever alpha not equal to 2 கிடையாதுங்க.
இன்ஃபினைட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன் வரணும்னா ஆல்ஃபா 2ஆவும் இருக்கணும், பீட்டா 7ஆவும் இருக்கணும். தேர்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா 2 பீட்டா நாட் ஈக்குவல் டு 7ன்னு சொல்லிட்டாங்க, கிடையாது. இப்போ இந்த கேஸ்ல நமக்கு என்ன கிடைக்குது? நோ சொல்யூஷன் கிடைக்குது. ஆல்ஃபா நாட் ஈக்குவல் டு 2ங்கிற கேஸ்ல யூனிக் சொல்யூஷன் கிடைக்குது. நாலாவது ஆப்ஷன் என்ன? யூனிக் சொல்யூஷன் இஃப் ஆல்ஃபா நாட் ஈக்குவல் டு 2. அது மட்டும், அதுதான் மோஸ்ட் அப்ராப்ரியேட் ஆன்சர். இப்போ ஆப்ஷன் 2 and 3ல பார்க்கும்போது ஆப்ஷன் 2 வரவே வராதுன்னு தெரிஞ்சிருச்சு. 3ல வந்து 1 கரெக்டாகவும் 1 தப்பாகவும் கொடுத்துருக்காங்க, அதனால அதுவும் வராது. இப்போ ஃபர்ஸ்ட் அண்ட் 4 பார்த்துட்டீங்கன்னா பீட்டா நாட் ஈக்குவல் டு 7 இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து கரெக்டுங்கிற மாதிரி கன்சிடர் பண்ணலாம். பட் மோஸ்ட் அப்ராப்ரியேட்னு பார்த்தா ஆப்ஷன் 4 தான். இங்கே லேக் ஆஃப் இன்ஃபர்மேஷன் இருக்கு ஆப்ஷன் 1ல. பட் ஆப்ஷன் 4ல கம்ப்ளீட்டா அது மட்டும் இருந்தாலே போதுங்கிற மாதிரி இருக்கு. இப்போ அடுத்த கொஸ்டினுக்கு வரும். இப்போ இந்த கொஸ்டின் இருந்துட்டு ரெண்டு விதமா சால்வ் பண்ணலாங்க. ஃபர்ஸ்ட் வந்து டைரக்ட் கால்குலேஷன். ஏ ஸ்கொயர் என்ன, இப்போ எந்த, அதாவது ஏ பவர் எந்த n கொடுத்தோம்னா நமக்கு ஐடென்டி மேட்ரிக்ஸ் நமக்கு கிடைக்குது அப்படிங்கிறதான். ஏ ஸ்கொயர் யூஷுவல் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வேல்யூ கிடைக்கும். அடுத்து ஏ கியூப் என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா -101, இது கூட இது பண்ணும்போது -1 0 0 -1, இது நம்மளோட ஏ கியூபா கிடைக்கும். அடுத்து இப்போ ஏ ஸ்கொயர் இது இருக்கு. அடுத்து ஏ பவர் 4 என்னன்னு பாருங்க. ஏ பவர் 4 என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா -11 வித் திஸ் -11 அப்படிங்கும்போது உங்களுக்கு இங்க சரி ஐ திங்க் 0, யா. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் என்ட்ரியே ஏ ஸ்கொயர் 0 -1, இது கூட பண்ணும்போது 1, இது கூட பண்ணோம்னா 1, இது கூட பண்ணும்போது 0, ரைட்? ஸோ -11 மைனஸ் ப்ளஸ் இங்கே 2. ஸோ இந்த இடத்துல 0 வரணும். இங்கெல்லாம் என்ன இருக்குங்கிறத பற்றி எனக்கு இப்போ கவலை கிடையாது. இந்த இடத்துல 1 வரணும், 2 வந்துடுச்சு. ஸோ அப்போ இது கண்டிப்பாக கிடையாது. ஏ பவர் 6 பார்த்துட்டீங்க அப்படின்னா யூ வுட் கெட் ஐடென்டி எலமெண்ட். ஸோ இந்த டைரக்ட் கால்குலேஷன் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். இது ஒரு வே. இன்னொன்று என்னன்னா, லாம்டா வந்து எய்கன் வேல்யூ ஆஃப் ஏவா இருந்துச்சுன்னா லாம்டா பவர் n eigen value of a power n. சரிங்களா? இப்போ eigen value கொடுத்திருக்கிற மேட்ரிக்ஸ்க்கு eigen value என்னன்னு கண்டுபிடிங்க. அதுல எந்த பவர் ரைஸ் பண்ணா உங்களுக்கு வந்து ஃபார் ஆல் லாம்டா, எல்லா லாம்டாக்கும் எது வந்து இந்த ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னு பாருங்க. பிகாஸ் ஐடென்டி எலமெண்டோட ஐடென்டி மேட்ரிக்ஸோட eigen value வந்து 1 மட்டும்தான். ஸோ அப்போ எந்த லாம்டாவை பவர் வந்து 1 ரைஸ் பண்ணா எல்லா இதுக்குமே இது சாட்டிஸ்ஃபை ஆகுதுன்னு செக் பண்ணலாம். இதுல செகண்ட் ஃபர்ஸ்ட் ஈஸியா இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் நீங்க அதையே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின், ஏங்கிறது வந்து ஒரு ரியல் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். அப்போ ரியல் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்னா என்னது? ஏ இஸ் ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸ் அண்ட் ஏவை வந்து ஏஐஜே இப்படி எழுதுனீங்கன்னா ஆல் திஸ் ஏஐஜே ஆர் ரியல் நம்பர்ஸ். அடுத்து பிங்கிறது என்ன பண்ணியிருந்திருக்காங்க? ஐடென்டி பிளஸ் அயோட்டா டைம்ஸ் ஆஃப் ஏ. ஓகே, இதை வச்சுக்கிட்டு எதெல்லாம் இதில் தென் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் இது பார்த்துட்டிங்கன்னா பி இஸ் இன்வெர்டபிள் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் ஏ இஸ் இன்வெர்டபிள். இது இருந்தால் அது இருக்கும், அது இருந்தால் இது இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, நம்ம பார்ப்போம். சப்போஸ் நான் ஏ வந்து 0 மேட்ரிக்ஸ் சூஸ் பண்ணேன்னா எனக்கு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அப்போ எனக்கு பி என்னது? ஐடென்டி மட்டும்தான். பி இன்வெர்டபிள், ஆனால் ஏ இன்வெர்டபிள் கிடையாது. ஆப்ஷன் 1 அவுட்டுங்களா? ஓகே, இப்போ செகண்ட் ஆப்ஷன் வந்து இஃப் லாம்டா இஸ் an eigenvalue of a, இப்போ என்னது? then 1 plus I lambda is an eigenvalue of b. கரெக்டுங்களா? இப்போ இந்த லாம்டா 0வா இருந்துச்சுன்னா இந்த 1 plus I lambda வந்து ஒரு ரியல் வேல்யூ. லாம்டா 0 இல்லைங்கிற கேஸ்ல அது ரியல் வேல்யூ கிடையாது, அது ஒரு காம்ப்ளெக்ஸ் வேல்யூ. இங்க நெசசரிலி ரியல்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா பியோட எல்லா ஐகன் வேல்யூ ஏ நீங்க என்ன சூஸ் பண்ணாலும் சரி பியோட எல்லா ஐகன் வேல்யூ ரியலா தான் இருக்குங்கிறாங்க. அது கிடையாது. இல்லைன்னா நீங்க சிம்பிளா ஏ வந்து ஐடென்டி மேட்ரிக்ஸ்னே கன்சிடர் பண்ணி பாருங்களேன். அப்போ பி வந்து ஐடென்டி பிளஸ் இந்த இதை 1 plus ஐடென்டி டைம்ஸ் ஆஃப் 1 plus அயோட்டா டைம்ஸ் ஆஃப் ஐடென்டின்னு நீங்க எழுதலாம். இப்போ eigen values ஆஃப் பி உங்களுக்கு என்னது?
1 plus iota இதே தான் எத்தனை வாட்டி n டைம்ஸ் ரிப்பீட் ஆயிருக்க போகுது. கரெக்ட்டுங்களா? ஓகே. அடுத்து b minus i வந்து necessarily invertibleங்கறாங்க. ஓகே. இப்போ b கொடுத்திருக்கிற இன்ஃபர்மேஷன்ல இருந்து b minus என்னது? which is equal to 0 when a வந்து நான் 0 matrix னு சூஸ் பண்ணனா b minus i வந்து 0. necessarily என்ன a சூஸ் பண்ணாலும் b minus i வந்து இன்வெர்ட்டிபிளா இருக்குன்னு இருக்காங்க. அப்ப தப்பு. மூணு ஆப்ஷன் தப்புங்கறங்காட்டி நாலாவது ட்ரூவா தான் இருந்தாகணும் நம்ம முடிவு பண்றதுனாலும் பண்ணலாம். இல்ல வெரிஃபை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இப்போ இங்க நம்ம செகண்ட் இது யூஸ் பண்ணோமா 1 plus lambda is the eigen value அப்படின்னு. இப்போ determinant of b என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா product of 1 plus lambda. இப்போ சப்போஸ் lambda j ன்னு எழுதியிருந்தீங்கன்னா j runs from 1 to n. இதுதான். ஓகே. இப்போ ரியல் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் அப்படின்னாலே இது வந்து ஒரு ரியல் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் அப்படிங்கும் போதே இருந்துட்டு உங்களுக்கு என்ன ஒரு கேரண்டி இருக்கு? ஆல் யுவர் lambda j is greater than, okay, be it anything, சரிங்களா? lambda j greater than or equal to 0, but I am not very sure about it. so இப்போ பார்த்துட்டீங்க அப்படின்னா இந்த lambda j வந்து 0வாவே இருந்துச்சுனால அட்லீஸ்ட் 1ங்கற ஒரு இது இருக்கு. so this is not equal to 0 for any lambda. அதனால b வந்து always invertible no matter what a we choose. சரிங்களா? ஓகே. பார்ட் b क्वेश्चन முடிஞ்சு பார்ட் c क्वेश्चनக்கு வரோம். இதுல ஏங்கிறது வந்து ஒரு m by n மேட்ரிக்ஸ் with rank m இந்த இது கொடுத்திருக்காங்க. ஓகே. இப்போ a வந்து எந்த மாதிரியான ஒரு மேப்பிங்கா ட்ரீட் பண்ணலாம்? Rn ல இருந்து Rm க்கு போற ஒரு மேப்பிங். rank of a வந்து m. சரிங்களா? இந்த m வந்து n விட ஒரு சின்ன வேல்யூ. இந்த இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுத்திருக்காங்க. அதுக்கு அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க? x transpose a transpose x is equal to alpha x transpose x. இந்த இது நம்ம கொடுத்திருக்காங்க. இப்போ இதில இருந்து நீங்க எப்படி எழுதலாம்னா x transpose a transpose x minus x transpose alpha x இப்படி எழுதிக்கங்களே. இத வந்து alpha identity matrix xங்கற மாதிரி எழுதிக்கங்க equal 0. இப்போ இது உங்களுக்கு என்னது? x transpose a transpose minus alpha times of identity x equals 0. இப்போ இது பண்ணலாம். this is true for all x in Rm. இதான் நம்ம கொடுத்திருக்காங்க. இத வச்சிட்டு நம்ம என்ன a transpose a வ பத்தி a transpose a இங்க நமக்கு இருக்குது என்னது a transpose. ஆனா a transpose a வ பத்தி ஒரு சில இதெல்லாம் கொடுத்திருக்காங்க. அந்த விஷயங்கள் தான் வந்து நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணனும். ஓகே. இப்போ இதல டிஸ்கஸ் பண்றதுக்கு முன்னாடி இங்க நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சில ப்ராப்பர்ட்டீஸ் எல்லாம் நான் வந்து ஸ்டேட் பண்றேன். இப்போ முதல் ப்ராப்பர்ட்டி என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா every symmetric matrix is diagonalizable. எந்த ஒரு சிமெட்ரிக் மேட்ரிக்ஸா இருந்தாலும் அதை நம்மளால டயகனலைஸ் பண்ண முடியும். சரிங்களா? எந்த ஒரு நான் ஜீரோ நில்போட்டன்ட் மேட்ரிக்ஸ் எடுத்தீங்கனாலும் is not diagonalizable. அடுத்தது இப்போ இந்த ஒரு மேட்ரிக்ஸ் வந்து சிமெட்ரிக்கா இருக்கு. ஒரு ரியல் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கு. அது நில்போட்டன்ட்டாவும் இருக்கு அப்படின்னா இது ரெண்டே யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைச்சிரும்? அந்த a வந்து கண்டிப்பா ஜீரோ மேட்ரிக்ஸா தான் இருக்கணும் அப்படின்னு. அடுத்து ஜீரோ அதாவது ஒரு நில்போட்டன்ட் மேட்ரிக்ஸ் உங்களுக்கு இருக்கு அப்படினாலே அதோட எல்லா eigen வேல்யூவும் 0 தான். ஒரு மேட்ரிக்ஸோட எல்லா eigen வேல்யூவும் 0னா அது கண்டிப்பா நில்போட்டன்ட் மேட்ரிக்ஸா தான் இருக்கும். இந்த ஐடியாலஜிஸை யூஸ் பண்ணி தான் வந்து நம்ம ஃபர்தரா இந்த ப்ராப்ளத்தை எடுத்துட்டு போறோம். சரிங்களா? ஸோ எப்படி எடுத்துட்டு போறது அப்படிங்கிறத பார்ப்போம் வாங்க. ஐ எம் சாரி, இன்னொரு முக்கியமான ரிசல்ட். இஃப் ஏங்கிறது வந்து ஒரு m by n மேட்ரிக்ஸ், பிங்கிறது வந்து ஒரு n by m மேட்ரிக்ஸ். சரிங்களா? அப்போ AB என்னவா இருக்கும்? AB என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா இது அதாவது A வந்து என்னது ஒரு m by n மேட்ரிக்ஸ். மேட்ரிக்ஸா பார்த்தோம்னா m by n.
இது n by m. ஸோ இப்போ இது ஏபி என்னது Rmல இருந்து Rmக்கு போகக்கூடிய ஒரு மேட்ரிக்ஸ், அதாவது இட் இஸ் ஆஃப் ஆர்டர் m by m. அப்புறம் BA என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா இட் இஸ் ஆஃப் ஆர்டர் n by n. சரிங்களா? அப்போ இது ரெண்டுக்கும் நடுவுல இருக்கக்கூடிய இது ரெண்டோட கேரக்டரிஸ்டிக் பாலினாமியலுக்கான ரிலேஷன் என்னன்னா இதோட ஆர்டர் என்ன m by n. ஸோ கூட x பவர் n மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, இதை x பவர் m மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஒரு ரிலேஷனையும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, இந்த ப்ராப்ளம் ஃபுல்லாக சால்வ் பண்ணுறதுக்கு என்னென்ன ரிசல்ட்ஸ் தேவையோ அது எல்லாமே நான் இங்கே கொடுத்துட்டேன். ஓகே, இப்போ இந்த இதை வச்சுக்கிட்டு தான் நம்ம ஃபர்தராக ப்ரொசீட் பண்ண போகிறோம். இப்போது ஓகே, இப்போ நம்மளுடைய விஷயம் என்னன்னா ஏ டிரான்ஸ்போஸ் minus alpha I whole transpose is equal to okay. இப்போ இந்த மேட்ரிக்ஸை வந்து Bன்னு எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. B transpose is equal to B where B is equal to AA transpose minus alpha I. இதுதான் வந்து நம்ம செக் பண்ண வேண்டியது. ஓகே, இப்போ B transpose என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா AA transpose minus alpha I whole transpose அப்படிங்கிறது வந்து என்ன பண்ணிக்கலாம், டிரான்ஸ்போஸ் லீனியர் ஆப்ரேட்டர், அதனால இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். அப்போ A டிரான்ஸ்போஸ் ஹோல் டிரான்ஸ்போஸ் A டிரான்ஸ்போஸ் மைனஸ் ஆல்ஃபா டைம்ஸ் ஆஃப் I டிரான்ஸ்போஸ். இது என்னது A டிரான்ஸ்போஸ் மைனஸ் ஆல்ஃபா I which is nothing but B. இப்போ இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரிஞ்சது, B வந்து ஒரு சிமெட்ரிக். B வந்து ஒரு சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். சரிங்களா? இப்போ இது சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு வருது அப்படின்னா நீங்க என்ன கன்க்ளூட் பண்ணிக்கலாம், இது வந்து ஒரு ரியல் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். இங்க இருக்கக்கூடிய இந்த மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் வச்சுட்டு வாட் யூ கேன் கன்க்ளூட் இஸ் தட் என்ன சொல்ல வராங்க, ஃபார் ஆல் எக்ஸ் இன் Rm அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. இப்போ எல்லா இதுக்குமே இது ட்ரூ அப்படின்னா இப்போ இங்க சென்டர்ல இருக்கக்கூடிய இந்த ஒரு விஷயம் என்னது, தட் ஹாஸ் டு பி a nilpotent matrix. Symmetric nilpotent matrix அப்படினாலே வந்து it is a zero matrix. இப்போ இதில இருந்து என்ன சொல்லிடலாம், AA transpose is equal to alpha times of I. இதுக்கு வந்து இந்த ஃபார்ம்ல தான் இருக்க போகுது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ இதில இருந்து characteristic polynomial of AA transpose எழுதினீங்கன்னா உங்களுக்கு என்னது, இந்த ஆல்பாவே தான் வந்து இந்த AA transpose. A வந்து என்னது m by n. அப்போ AA டிரான்ஸ்போஸ்ங்கும் போது இட் இஸ் m by m. ஸோ பவர் mல இருக்க போகுது. அப்போ இதில் இருந்து நம்ம என்ன பண்ணலாம், C AA டிரான்ஸ்போஸ் x ஈக்குவல்ஸ் C A டிரான்ஸ்போஸ் A of x, இதோட ஆர்டர் m. அப்போ x பவர் n மல்டிப்ளை பண்ணுவோம், இங்கே x பவர் m மல்டிப்ளை பண்ணுவோம். சரிங்களா? இதில் எந்த வேல்யூ சின்னது, n தான் வந்து பெரிய வேல்யூ, m தான் சின்ன வேல்யூ. சரிங்களா? அப்போ C A transpose A of x is equal to x power n minus m into characteristic polynomial of A transpose of x. X power n minus m multiplied with x minus alpha to the power m. Alpha என்னன்னு சொல்லிட்டாங்க, நான் ஜீரோ ஆல்ஃபா அப்படிங்கிறத சொல்லியிருந்திருக்காங்க. இவ்வளோதாங்க. இதை வச்சுக்கிட்டு நம்ம செக் பண்ணலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸாக்ட்லி 2 distinct eigen values. ஆமாவா? இதுல இருந்து பார்த்தாலே தெரியுது 0 ஒரு eigen value, alpha ஒரு eigen value. So option 1 true. 0 வந்து ஒரு eigen value with multiplicity n minus m. ஆமா, கரெக்ட். ஓகே, alpha தான் வந்து நான் ஜீரோ eigen value. ஆமா, கரெக்ட். நாலாவது ஆப்ஷன்ல என்ன சொல்லியிருக்காங்க, எக்ஸாக்ட்லி 2 நான் ஜீரோ டிஸ்டிங்க்ட் eigen values. இப்போ இந்த இடத்துல நான் ஜீரோ இல்லாம பார்க்கும்போது தான் கரெக்ட். ஏன், பிகாஸ் ரெண்டு eigen value தான், அதுல ஒன்று 0. சரிங்களா? ஸோ ஆக்சுவலி கைஸ் இந்த இடத்துல இந்த பி சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்லேருந்து இந்த இடத்துக்குள்ள ப்ரூஃப் பண்ணோம்ல, அந்த ஒரு விஷயம் என்ன அப்படிங்கிறது வந்து ஐ வில் டெல் யூ கைஸ். ஆக்சுவலி இந்த இடத்துலயே சொல்லியிருந்துருக்கணும், பட் இதுதான் மெயின் ஐடியா. இதுலேருந்து டேரெக்டாக இது நீங்கள் 0ன்னு எழுதுறதுனால சரி, இல்லை இஃப் நாட் இஃப் யூ ஹேவ் டு ப்ரூஃப் லெட் அஸ் ப்ரூஃப். இப்போ பிக்கு வந்து சிமெட்ரிக், பி வந்து சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்னு நம்ம சொல்லிட்டோம். இப்போ பி சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்ல இருந்து இது ஒரு நில்போட்டன்ட் மேட்ரிக்ஸ்னு நம்ம ப்ரூஃப் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும், அதோட eigen value எல்லாமே 0 அப்படிங்கறது சொல்லணும். அதுக்காக let us start. Let
P has, okay, let lambda be an eigenvalue of B. அப்போ என்ன சொல்லலாம், then there exists a non-zero vector, சரிங்களா, such that bx is equal to lambda x. ஓகே, இந்த நம்ம சூஸ் பண்ணியிருக்க இந்த x என்னது ஐகன் வெக்டர் கரஸ்பாண்டிங் டு லாம்டா. அப்போ அது ஒரு நான் ஜீரோ, அதோட இன்வர்ஸால நீங்க மல்டிப்ளை பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது, இதுதான் கிடைக்க போகுது. சரிங்களா? ஓகே, இப்போ இது என்னது, x transpose lambda x, ஓகே, ஸோ இதிலிருந்து வாட் we can say x transpose bx. x transpose bx நமக்கு என்னதுன்னு சொல்லியிருக்காங்க, இங்க பார்த்துட்டீங்கன்னா x transpose bx இந்த இடத்துல இருந்து பார்த்துட்டீங்கன்னா for every x, எந்த ஒரு x சூஸ் பண்ணாலும் இது 0 அப்படிங்கிறது நமக்கு இருக்கு. அப்போ இதுல இருந்து நமக்கு என்ன கிடைக்குதுன்னா x transpose lambda x is 0, அதாவது lambda times of x transpose x is 0. இதுல x வந்து நம்ம நான் ஜீரோ வெக்டர்னு சூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ this forces lambda is 0. அப்போ b க்கு ஐகன் வேல்யூன்னு என்ன இருந்துச்சுனாலும் அது 0வா தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் இதுல இதா இருக்கு. ஸோ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் எல்லா ஐகன் வேல்யூவும் 0, அதனால இப்போ எல்லா ஐகன் வேல்யூவும் 0 அப்படின்னா கண்டிப்பா அது நில்போட்டன்ட்டா இருக்கணும். இப்போ ரியல் சிமெட்ரிக்கா இருந்து நில்போட்டன்ட்டா இருக்கங்காட்டி அந்த மேட்ரிக்ஸ் நம்மளோட பி மேட்ரிக்ஸ் வந்து 0வா தான் இருந்தாகணும். ஸோ இந்த ஐடியா இல்லாம நான் டேரக்டா உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் போயிட்டேன், பட் இந்த ஐடியாவை யூஸ் பண்ணியிருந்திருக்கோம் நம்ம. சரிங்களா? இப்போ அடுத்த ப்ராப்ளம் போவோம். இதுல பார்த்துட்டீங்கன்னா எந்த ஒரு 4x4 ரியல் சிமெட்ரிக் நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிட்டீங்கனாலும் ஒரு பாசிட்டிவ் இன்டீஜர் p எக்ஸிஸ்ட் ஆகணும். இதுல எதெல்லாம் நடக்குது அப்படிங்கிறது. இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல ஓகே, இங்க வந்து ஜென்ரலா எல்லா ஆப்ஷன்ஸ்க்குமே நம்ம யூஸ் பண்றது என்னன்னா let lambda a be an eigenvalue. Okay, lambda j be an eigenvalue of a where j runs 1 2 3 4. 4 eigen 4x4 னு கொடுத்திருக்காங்க, மேக்ஸिमम 4 தான் இருக்க போகுது. சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுக்கு வருவோம். pi plus a is positive. இந்த pi க்கு வந்து உங்களுக்கு என்னது, pi has p as eigenvalues. அப்போ இதுல இருந்து நம்ம என்ன சொல்லிரலாம், p plus lambda j is an eigenvalue of pi plus a. இது பாசிட்டிவ் டெஃபினைட்டா இருக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த pi plus a டிரான்ஸ்போஸ் என்னதுங்க, இட் இஸ் pi டிரான்ஸ்போஸ் plus a டிரான்ஸ்போஸ். கரெக்ட்டுங்களா? ஸோ i டிரான்ஸ்போஸ்ங்கிறது ia தான். a என்னது ரியல் சிமெட்ரிக். அப்போ ரியல் சிமெட்ரிக் அப்படின்னாலே a is equal to a டிரான்ஸ்போஸுங்களா? ஸோ a. இப்போ இது ஒரு சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். அப்போ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்க்கு டெஃபினைட்னஸ் செக் பண்ணணும் அப்படின்னா அதோட ஐகன் வேல்யூஸோட நேச்சர் நம்ம பார்த்தோம் அப்படின்னாலே போதும். இது பாசிட்டிவ் டெஃபினைட்டா இருக்கணும்னா எல்லா ஐகன் வேல்யூ பாசிட்டிவ் டெஃபினைட்டா இருந்தா போதும். சூஸ் p in z plus such that p is bigger than or equals, okay, p is bigger than equal கூட வேணாம், maximum of lambda j under j 1 2 3 4. இந்த நாலே வேல்யூல எது மேக்ஸிமமோ அந்த மேக்ஸிமத்தை விட அதிகமா இருக்கக்கூடியது மாதிரியான ஒரு இன்டீஜர், பாசிட்டிவ் இன்டீஜரை சூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன நடக்கும், p plus lambda j is positive for all j. சரிங்களா? அப்போ என்னது, இது பாசிட்டிவ் டெஃபினைட். ஓகே, இப்போ lambda j தான் வந்து eigen value of a ன்னு எடுத்திருக்கோம். lambda j to the power p is an eigen value of what?
a power p கரெக்ட்டுங்களா? So for p that you choose in positive even numbers, என்ன ஒரு இதை எடுத்துட்டீங்கனாலும் உங்களோட இந்த lambda j of p is positive. then முடிஞ்சிச்சு. ஓகே, இந்த இடத்துல 0 இன்க்ளூட் ஆகாதுங்கிறதுக்கான கேரண்டி, இந்த இடத்துல 0 இன்க்ளூட் ஆகாதுங்கிறதுக்கான கேரண்டி என்னன்னா, நமக்கு இங்க கொடுத்திருக்கிற இந்த a வந்து நாட் ஒன்லி ரியல் சிமெட்ரிக், ஆல்சோ நான் சிங்குலர். நான் சிங்குலர் அப்படின்னா a இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் அப்படியும் சொல்லலாம். இல்ல டிட்டர்மினன்ட் ஆஃப் a இஸ் நாட் ஜீரோ. டிட்டர்மினன்ட் ஆஃப் a நாட் ஜீரோ அப்படிங்கிறது என்னன்னு சொல்லலாம், lambda j இஸ் நான் ஜீரோ ஃபார் ஆல் j. அந்த இதை வச்சு தான் நம்ம சொல்கிறோம். ஸோ இப்போ p வந்து ஈவன் இன்டீஜர் என்ன சூஸ் பண்ணிங்கனாலும், பாசிட்டிவ் ஈவன் இன்டீஜர் என்ன சூஸ் பண்ணிங்கனாலும் முடிஞ்சு. அடுத்தது 1/, இதுதான் வந்து eigen value ஆஃப் a power minus p. சின்ஸ் இது உங்களுக்கு ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்னா இப்போ என்ன சொல்றது, ax is equal to lambda jx இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, சிம்பிளி நான் லேம்டான்னு எடுத்துக்கிறேன், அதை ஜென்ரலைஸ் பண்ணிக்கோங்க. இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஏ வந்து இன்வெர்டபிள் மேட்ரிக்ஸ் கரெக்டுங்களா? ஸோ இப்போ அந்த இதை யூஸ் பண்ணி அதோட இன்வர்ஸால் மல்டிப்ளை பண்ணுறீங்கன்னா லேம்டா ஏ இன்வர்ஸ் எக்ஸ். இதுலேருந்து நமக்கு என்ன கிடைக்கும், ஏ இன்வர்ஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/, lambda எக்ஸ். இப்போ இதுலேருந்து 1/, தான் வந்து eigen value ஆஃப் ஏ இன்வர்ஸ்னு கிடைக்குது. அப்போது a power minus p வந்து a இன்வர்ஸ் ஹோல் பவர் p. இந்த ஐடியாவை யூஸ் பண்ணிங்கன்னா நான் இங்கே எழுதுனது ஏன் அப்படின்னு தெரிஞ்சிச்சு, அதனால இது முடிஞ்சிச்சு. இப்போ நாலாவது இருந்துட்டு இதே தான், அதாவது lambda power n is an eigen value of a power n. இதை யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், ஜஸ்ட் அந்த டெய்லர் சீரிஸ் எக்ஸ்பென்ஷன் எக்ஸ்போனென்ஷியலுக்கு கொடுத்தீங்கன்னா e power lambda j is an eigen value of e power a. இப்போ pa வேணும்னா அந்த pa கூட மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சது. சரிங்களா? இப்போ நமக்கு இங்க மெயினா என்னன்னா e power p lambda is greater than 1 whenever lambda is positive, less than 1 if lambda is negative. இப்போ நீங்க என்ன p வேல்யூ வந்து நீங்க என்ன வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. p வேல்யூ ஓகே, p வந்து பாசிட்டிவ் இன்டீஜரா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இருந்திருக்காங்க. ஸோ அந்த இதை மைண்ட்ல வச்சுக்கோங்க, p வந்து பாசிட்டிவ்ல தான் நம்ம சூஸ் பண்றோம். அப்போ p வேல்யூ நீங்க என்ன சூஸ் பண்ணாலும் லாம்டா வேல்யூ பேஸ் பண்ணி தான் இதோட வேல்யூ இருக்க போகுது. அப்போ இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியும், e power p lambda minus 1 will be positive if lambda is positive, and this e power p lambda minus 1 is negative if lambda is negative. அப்போ இது வந்து பாசிட்டிவ் டெஃபினைட்டா இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு போறோம். இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, விங்கிறது ஒரு வெக்டர் ஸ்பேஸ் ஓவர் சி ஆஃப் ஆல் பாலினாமியல்ஸ் இன் வேரியபிள் எக்ஸ் ஆஃப் டிகிரி அட்மோஸ்ட் 3. அப்போ வி என்னன்னு பாத்துட்டீங்கன்னா alpha naught alpha 1 x plus alpha 2 x square plus alpha 3 x cube such that your alpha j's are taken in C. கரெக்டுங்களா? அடுத்து டிங்கிறது ஒரு லீனியர் ஆப்ரேட்டர் given by differentiation. ஓகே ஃபைன். ஏங்கிறது மேட்ரிக்ஸ் ஆஃப் டி வித் ரெஸ்பெக்ட் டு சம் பேசிஸ், எந்த பேசிஸ் வேணாலும். சம் பேசிஸ் அப்படின்னு அவங்க சொன்னாங்களே, நீங்க வந்து ஸ்டாண்டர்ட் பேசிஸை சூஸ் பண்ணிக்கோங்க, நம்ம கேல்குலேஷனுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லை நான் டிஃப்ரெண்ட்டாக சூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணி சூஸ் பண்ணணும்னு பண்ணீங்கன்னா எஸ் யூ ஆர் ஃப்ரீ டு டூ இட். ஸ்டாண்டர்ட் தான் சூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, பட் கம்ஃபர்டபுள் டு ஒர்க் வித் வந்து ஸ்டாண்டர்ட் தான். ஓகே, இந்த இதை நான் சூஸ் பண்ணுறேன். ஓகே, இப்போ என்னது, என்னுடைய டி ஆஃப் 1 என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா 0. இதை வந்து வெக்டர் ஃபார்மேட்டாக நான் எழுதுனா 0 0 0 0 டிரான்ஸ்போஸ் காலம் தான் எனக்கு தேவை. அதனால அடுத்து டி ஆஃப் எக்ஸ் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா 1. இது வித் ரெஸ்பெக்ட் டு 1, அடுத்து வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் கியூப்.
அடுத்து d of x square என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா 2x. இது என்னது 0 2 0 0 இதோட டிரான்ஸ்போஸ். அடுத்து d of x cube என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா 3x square. இது வந்து 0 0 3 0 டிரான்ஸ்போஸ். இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துனீங்கன்னா உங்களுடைய a, அதாவது என்னது இந்த d of 1 d of x d of x square and d of x cube, இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு காலம் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குதோ அதுதான் உங்கள் மேட்ரிக்ஸ். ஜீரோ 2 0 0 0 0 3 0 இதுதான் நம்ம மேட்ரிக்ஸ் A. இப்போ இந்த மேட்ரிக்ஸ் பார்த்துட்டீங்க அப்படின்னாலே தெரியுது இட் இஸ் அன் அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ். டயகனல் எல்லாமே ஜீரோவாக இருக்குது. அப்போ எல்லா ஐகன் வேல்யூவும் ஜீரோ தான். அப்போது கிளியர்லி A வந்து ஒரு நில்பொட்டன்ட் மேட்ரிக்ஸ். இப்போ ஸ்டாண்டர்ட் பேசிஸ் சூஸ் பண்ணி தானே வந்து நமக்கு இது கிடைச்சது. வேற பேசிஸ் சூஸ் பண்ணால் என்ன கிடைக்குங்கிறது உங்களுக்கு ஒரு டவுட்டாக வேணாலும் இருக்கலாம். இப்போது இதுக்கான சிம்பிள் ஐடியாலஜி, தியரட்டிக்கல் ஐடியாலஜி வந்து ஐ வில் எக்ஸ்பிளைன் யூ கைஸ். என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா இப்போது இது ஒரு பேசிஸ், இது ஒரு பேசிஸ். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு மேப்பிங் வந்து இந்த பியிலிருந்து பி ப்ரைமுக்கு டிஃபைன் பண்ணுறேன். இதுக்கு கரஸ்பாண்டிங்காக இதில் வந்து என்னோட பேசிஸ் என்னங்கிறது உங்களுக்கு தெரியும், இதில் என்னோட பேசிஸ் என்னங்கிறது தெரியும். இப்போ இதுக்கு வந்து ஒரு மேட்ரிக்ஸ் எழுதுனீங்கன்னா லெட் தட் பி சி. இதுக்கு பேர் வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன், என்ன சொல்கிறது, அந்த டிரான்ஸ்லேஷன் மேட்ரிக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த சியை, இந்த சி வந்து கண்டிப்பாக இன்வெர்ட்டபிளாக தான் இருக்கும். சரிங்களா? அது நமக்கு ஒரு தியரட்டிக்கல் ஐடியா. இப்போ இதை யூஸ் பண்ணி உங்களுக்கு கிடைக்கிற மேட்ரிக்ஸ் வந்து ஏ ப்ரைம்னு வச்சுக்கோங்க. அதாவது மேட்ரிக்ஸ் ஆஃப் டி வித் ரெஸ்பெக்ட் டு பி ப்ரைம் வந்து ஏ ப்ரைம்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதுதான் ஏன்னு சொல்லிட்டோம். அப்போ இந்த ஏலிருந்து சிஏசி இன்வர்ஸ் இதுலேருந்து இதுக்கு மாற்றுறீங்க அப்படின்னா அதுதான் உங்களோட ஏ ப்ரைமாக இருக்கும். ஒரு இன்வெர்ட்டபிள் மேட்ரிக்ஸை வச்சு தான் நம்ம இந்த ஆப்ரேஷன் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக ஏவும் ஏ ப்ரைமும் சிமிலர். அப்போது நீங்கள் எந்த பேசிஸை வச்சு ஒர்க் பண்ணுறீங்கிறது நமக்கு முக்கியமே கிடையாது. எதை வச்சு ஒர்க் பண்ணீங்கனாலும் நேச்சர் ஆஃப் த மேட்ரிக்ஸ் வந்து சேமாக தான் இருக்க போகுது. சரிங்களா? அதனால இங்கே நம்ம ஏ வந்து நில்பொட்டன்ட்னு சொல்லியிருக்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் வர போகிறது இல்லை. ஓகே, ஆனால் உங்கள் ஏ வந்து ஜீரோ மேட்ரிக்ஸாக கிடையாது, நில்பொட்டன்ட் நான் ஜீரோ மேட்ரிக்ஸ். சரிங்களா? அப்போ நில்பொட்டன்ட் நான் ஜீரோ மேட்ரிக்ஸ்னாலே வந்து அதை நம்மளால டயகனலைஸ் பண்ண முடியாது. சரிங்களா? அடுத்து இந்த மேட்ரிக்ஸோட ரேங்க் என்னது 3, அதையும் சேஞ்ச் பண்ண முடியாது. அடுத்து இதோட கெனானிக்கல் ஃபார்ம் வேணும்னு கேட்குறாங்க. ஓகே, இப்போ இதுல இருந்து பார்த்துட்டீங்கன்னா உங்களோட ஏ ஸ்கொயர் ஜீரோவா வராது, ஏ கியூபும் ஜீரோவா வராது, ஏ பவர் 4 போகும்போது தான் இருந்துட்டு யூ வில் கெட் 0. சரிங்களா? அப்போ இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுதுன்னா பி ஆஃப் எக்ஸ்னு ஒரு பாலினாமியல், அதாவது எக்ஸ் பவர் 4னு ஒரு பாலினாமியல் வந்து ஏவை அனிகுலேட் பண்ணுது. அப்போ இதுல இருந்து உங்களுக்கு மினிமல் பாலினாமியலுக்கான ஆப்ஷன்ஸ் என்னன்னா எக்ஸ், எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ் கியூப், எக்ஸ் பவர் 4 இதுதான். இதுல இது கிடையாது, இது மூணுமே வராதுங்கிறத நம்ம செக் பண்ணிட்டோம். அதாவது ஏ 0 கிடையாது, ஏ ஸ்கொயர் 0 கிடையாது, ஏ கியூபும் 0 கிடையாது. அப்போ என்னோட மினிமல் பாலினாமியலே வந்து எக்ஸ் பவர் 4 தான். அப்போ இதுல இருந்து நான் ஜோர்டான் கெனானிக்கல் ஃபார்ம் எழுதுனேன் அப்படின்னா எனக்கு வந்து 4/4ல ஒரு பிளாக் இந்த 0ங்கிற ஐகன் வேல்யூக்கு எனக்கு இருந்தாகணும். அதுதான் ஆப்ஷன் 4 ட்ரூ. சரிங்களா? இப்போ அடுத்த கொஸ்டினுக்கு போவோம். இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏங்கிறது ஒரு 3/3 மேட்ரிக்ஸ் வித் ரியல் என்ட்ரிஸ். ஓகே, இதை வச்சு நம்ம என்னென்னலாம் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான். இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல என்ன, ஏ இஸ் நெசசரிலி டயகனலைசபிள், கண்டிப்பாக டயகனலைஸ் பண்ண முடியுங்கிறாங்க. அப்படியா என்ன? ஏ வந்து ஏதாவது ஒரு நான் ஜீரோ நில்பொட்டன்ட் மேட்ரிக்ஸ் எடுங்களேன். இப்போ நான் ஜீரோ நில்பொட்டன்ட் ரொம்பலாம் யோசிக்காதீங்க. 3/3 தானே, டயகனல் ஃபுல்லாக ஃபர்ஸ்ட் வந்து 0 ஃபிக்ஸ் பண்ணுங்க. அடுத்து செகண்ட் பிளேஸ்லயோ இந்த பிளேஸ்லயோ வந்து நீங்க ஏதாவது இப்போ இந்த 3ல நீங்க விளாடணும்னு முடிவு பண்ணிக்கோங்களேன். சப்போஸ் நான் இந்த இடத்துல 1 ஒன்று கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு கண்டிப்பா இந்த 2 இடத்துல எதுவும் இருக்கக்கூடாது. சரிங்களா? இந்த 2 எனக்கு 0வா இருக்கணும். ஸோ தட் இது கூட நான் மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு கண்டிப்பா ஒரு நான் ஜீரோ வேல்யூ வரக்கூடாது. அடுத்து இந்த இடத்துலையும் நான் நான் ஜீரோ வேல்யூ கொடுக்கணும்னு முடிவு பண்ணேன்னா இதை 2 0 பண்ணிருங்க. சப்போஸ் இங்க நான் 0 கொடுத்துக்கிறேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன்னா எனக்கு இந்த இடத்துல நீங்க வந்து என்ன வேல்யூ நீங்க கொடுக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அதை கொடுத்துக்கலாம். ஸோ இது வந்து ஒரு நான் ஜீரோ நில்பொட்டன்ட்
மேட்ரிக்ஸாக தான் இருக்க போகுது. இந்த நான் ஜீரோ நில்போட்டன்ட் மேட்ரிக்ஸுங்கும் போது இதை நம்மளால டயகனலைஸ் பண்ண முடியாது. சரிங்களா? ஓகே, இப்போ செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏ ஹேஸ் டிஸ்டிங்க்ட் ரியல் ஐகன் வேல்யூஸ். இதில் இந்த ரியல்னு ஒன்று கொடுக்காம இருந்திருந்தாங்கன்னா ஏவோட கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல் வந்து நமக்கு ஜென்ரலாக ஏவோட கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல் வந்து என்னவா இருக்கும்? இட் இஸ் அ கியூபிக் ஈக்குவேஷன். கரெக்டுங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு கியூபிக் ஈக்குவேஷன் இருக்கும். இதுக்கு 3 டிஸ்டிங்க்ட் ரியல் ஐகன் வேல்யூஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ இதை வந்து நம்ம எக்ஸ் மைனஸ் ஆல்ஃபா, எக்ஸ் மைனஸ் பீட்டா அண்ட் எக்ஸ் மைனஸ் காமா அப்படின்னு எழுதலாம். இதில் வந்து ஆல்ஃபா இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் பீட்டா அண்ட் பீட்டா இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் காமா அண்ட் ஆல்ஃபா இஸ் ஆல்சோ டிஃப்ரெண்ட் ஃப்ரம் காமா. இப்படி தான் நமக்கு கிடைச்சிருக்க போகுது. அப்போது நம்மளோட மினிமல் பாலினாமியலும் கேரக்டரிஸ்டிக் பாலினாமியலும் சேமாக தான் வரப்போகுது. அதில் லீனியர் ஃபேக்டர்ஸ் மட்டும்தான் இருக்க போகுது. சேமுங்கிறத விட மினிமல் பாலினாமியலில் லீனியர் ஃபேக்டர்ஸ் மட்டும்தான் இருக்குது. அப்போ அதை கண்டிப்பாக நம்மளால டயகனலைஸ் பண்ண முடியும். டிஸ்டிங்க்ட் ரியல்னு சொல்லிட்டாங்க. ஓவர் ஆரில் தான் டயகனலைசபிலிட்டி பற்றி பேசுகிறோம். அப்போ பிரச்சனை கிடையாது. இதுவே வந்து டிஸ்டிங்க்ட் ஐகன் வேல்யூஸ் அப்படின்னு மட்டும்தான் கொடுத்துருந்துருக்காங்க. அந்த ரியல்ங்கிற ஸ்பெசிஃபிகேஷன் கொடுக்காம இருந்தாங்கன்னா இந்த ஆல்ஃபா பீட்டா காமால கண்டிப்பாக ஒன்று ரியல்ங்கிறது ஷியர், மீதி 2 காம்ப்ளெக்ஸாகவும் இருக்கலாம், இல்லை ரியலாகவும் இருக்கலாம். ரியலாக இருந்தால் பிரச்சனை கிடையாது. காம்ப்ளெக்ஸாக இருந்தால் என்ன பிரச்சனை? நமக்கு வர ஐகன் வேல்யூ காம்ப்ளெக்ஸ் ஐகன் வேல்யூவாக இருந்துச்சுன்னா அதை ஓவர் ஆரில் நம்மளால டயகனலைஸ் பண்ண முடியாது. சரிங்களா? இந்த ஆப்ஷனில் ரியல்ல அவங்க கொடுத்த ஒரே காரணத்தினால தான் வந்து இதை நம்மளால டிஸ்டிங்க்ட் ரியல் ஐகன் வேல்யூஸ்னு கொடுத்துட்டாங்க. இப்போ ஆப்ஷன் 3ல பாருங்களேன், டிஸ்டிங்க்ட் ஐகன் வேல்யூஸோட தான் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த இடத்துல இட் இஸ் டயகனலைசபிள் ஓவர் ஆர்னு கொடுத்துருந்தாங்கன்னா தட் நீட் நாட் பி ட்ரூ. ஃபால்ஸ்ன்னு சொல்ல மாட்டேன், நீட் நாட் பி ட்ரூ. பட் ஓவர் சீனு கொடுத்துருக்கங்காட்டி எஸ் இட் இஸ் ட்ரூ. இப்போ எல்லா ஐகன் வேல்யூவுமே நான் ஜீரோவாக இருந்தால் அது டயகனலைசபிள் அப்படிங்கிறாங்க. எல்லாமே நான் ஜீரோவாக இருந்தால் அது டயகனலைசபிள் அப்படிங்கிறாங்க. அப்படி வந்து நமக்கு ஒன்றும் அவசியம் கிடையாது. ஏன் அப்படின்னா அல்ஜிப்ரிக் மல்டிப்ளிசிட்டியும் அல்ஜிப்ரிக் மல்டிப்ளிசிட்டியும் ஜாமெட்ரிக் மல்டிப்ளிசிட்டியும் சேமாக இருக்கணும். அந்த மாதிரியான மேட்ரிசஸ் நமக்கு இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட ஏ வந்து 110 010 001. ஸோ இது ஒரு அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ். இதோட ஐகன் வேல்யூஸ் எல்லாமே 1 தான். அதனால ஐகன் வேல்யூஸ் எல்லாம் நான் ஜீரோங்கிறது கிடைச்சிருச்சு. பட் இதோட அதாவது அல்ஜிப்ரிக் மல்டிப்ளிசிட்டி ஆஃப் லாம்டா ஈக்குவல்ஸ் 1 என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா 3. இப்போ ஜாமெட்ரிக் மல்டிப்ளிசிட்டி என்னன்னு நம்ம பார்ப்போமா? ஜாமெட்ரிக் மல்டிப்ளிசிட்டி என்னன்னா நல்லிட்டி ஆஃப் a மைனஸ் ஐ, அதாவது a மைனஸ் லாம்டா ஐ, லாம்டா 1ங்கிறங்காட்டி a மைனஸ் ஐ. என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா என்னது? நல்லிட்டி ஆஃப் த மேட்ரிக்ஸ் 010 000 என்னது 2. அப்போ அல்ஜிப்ரிக் மல்டிப்ளிசிட்டியோ ஜாமெட்ரிக் மல்டிப்ளிசிட்டியோ டிஃப்ரெண்ட்டாக, அதனால இதை நம்மளால டயகனலைஸ் பண்ண முடியாது. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகிறோம். இதில் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு கலெக்ஷன் ஆஃப் மேட்ரிசஸ். அதில் எப்படிப்பட்ட மேட்ரிசஸ் எல்லாம் இருக்குது? என்ட்ரிஸ் எல்லாமே இன்டீஜர்ஸாக இருக்கிற மாதிரியான மேட்ரிக்ஸ். அதோட ஐகன் வேல்யூஸ் எல்லாம் கியூவில் இருக்குது. இப்படிப்பட்ட மேட்ரிசஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இருக்குமாங்கிறதா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். பார்த்துட்டிங்கன்னா ஏ வந்து 0 மேட்ரிக்ஸ் சூஸ் பண்ணுங்களேன். 0 0 0 0 இன்டீஜர் என்ட்ரி தான். ஐகன் வேல்யூஸ் என்னது? 0 0 ரேஷனல் தான். இல்லை ஏ வந்து ஐடென்டி மேட்ரிக்ஸ் சூஸ் பண்ணிக்கோங்க. 1 0 0 1 ஐகன் வேல்யூஸ் வந்து 1, அது ரேஷனலில் இருக்குது. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பி எம்டின்னு சொன்னது தப்பு. சரிங்களா? வேறு செகண்ட் ஆப்ஷனில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏபிசிடி சச் தட், அதாவது கலெக்ஷன் ஆஃப் ஆல் இன்டீஜர் மேட்ரிசஸ். நம்ம கொடுத்துருக்கிற எம், அந்த எம்மும் கலெக்ஷன் ஆஃப் ஆல் இன்டீஜர் மேட்ரிசஸும் சேமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த செட்டை வந்து இங்கே கொடுத்துருக்கிற செட்டை நீங்கள் எம் ப்ரைம்னு எடுத்துக்கிறீங்கன்னா வச்சுக்கோங்க, எனக்கு எம் ப்ரைமில் இருக்கிற ஏதோ ஒரு எலமெண்ட். பிகாஸ் இங்கே இந்த அதாவது எம்ங்கிறது என்னன்னா கலெக்ஷன் ஆஃப் மேட்ரிசஸ். இங்கே கொஸ்டினில் கொடுத்துருக்கிறது வந்து எம். சரிங்களா? ஆப்ஷன் 2ல இவங்க ஒரு செட் ஆஃப் மேட்ரிசஸ் பற்றி பேசுகிறாங்கல்ல, அது வந்து எம் ப்ரைமு. இப்போது ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் எம்லேருந்து எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அது எம் ப்ரைமில் இருக்கும்.
ஏன் அப்படின்னா கலெக்ஷன் ஆஃப் இன்டீஜர் மேட்ரிக்ஸஸ் கூட ஒரு கண்டிஷன் இருக்கு. இங்க இன்டீஜர் மேட்ரிக்ஸா இருந்தா போதும். அப்போ இந்த ரெண்டு செட்டு ஈக்குவலா இல்லையான்னு செக் பண்றதுக்கு நான் என்ன பண்ணணும்? நான் வந்து எம் பிரைம்ல இருந்து ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்து அது கண்டிப்பா எம்முக்குள்ள இருக்குன்னு நான் சொல்லிட்டேன்னா ரெண்டும் ஈக்குவல். இல்ல இது எம்ல இருக்காதுன்னு நான் சொல்லிட்டேன்னா தே ஆர் நாட் ஈக்குவல். ஆப்ஷன் 2 தப்பு. ஓகே, இந்த ஏ வந்து நான் எந்த மாதிரி சூஸ் பண்ணேன்னா 0 -1 1 0. இப்போ இதோட கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல் எனக்கு என்னது? x² + 1. அப்போ இதுல இருந்து என்னோட ஐகன் வேல்யூஸ் என்னது? ± iota which is not a member of Q. முடிச்சுங்களா? என்னால இந்த செட்ல இருக்கிற ஒரு மேட்ரிக்ஸ் ஆனா அதோட ஐகன் வேல்யூ Qல இல்லாத மாதிரி ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸோ ஆப்ஷன் 2வும் தப்பு. ஓகே, இப்போ மூணாவது என்ன சொல்லியிருக்காங்க? எம் இந்த கொடுத்துருக்க செட்ல இருந்து ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்துட்டீங்கன்னா கண்டிப்பா அதோட ஐகன் வேல்யூ ஜெட்ல இருக்குங்கிறாங்க. ஸோ இங்க கொடுத்துருக்கிற டெஃபினேஷன்ல அது Qல இருக்கும், அதாவது ரேஷனலா இருக்குங்கிறாங்க. இன்டீஜர்ஸ் இஸ் அ சப்செட் ஆஃப் ரேஷனல்ஸ். அப்போ நீங்க பெரிய செட்டுக்குள்ள இல்ல, சின்ன செட்டான இன்டீஜர்ஸ்குள்ளேயே எல்லாமே கவர் ஆயிரும் அப்படிங்கறத அவங்க சொல்றாங்க. இப்போ அதை செக் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் இதோட கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல் வந்து நமக்கு எந்த ஃபார்மேட்ல இருக்கு? 2/2 மேட்ரிக்ஸ். அதனால x² + bx + c இந்த ஃபார்மேட்ல தான் இருக்க போகுதுன்னு வச்சுக்கோங்க. ஓகே, let λ1 λ2 be the eigenvalues of A. அப்போ ரிலேஷன் பிட்வீன் ரூட்ஸ் அண்ட் கோஎஃபிஷியன்ட்ஸ் யூஸ் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? λ1 + λ2 இது வந்து -b ஆகும், λ1 λ2 வந்து c ஆவும் இருந்தாகணும். சரிங்களா? சரிங்க, ஆல்ரெடி BC இருக்கு, உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னா இதை வந்து βx + காமான்னு வச்சுப்போம். -β காமாவா இருந்தாகணும். ஓகே, இந்த பீட்டா காமாங்கிறது என்னவா இருக்கும்? பீட்டா இஸ் நத்திங் பட் தி trace of the matrix A, minus times of trace, அதாவது A + D, minus of A + D தான் வந்து நம்ம பீட்டாவா இருந்திருக்கும். காமா என்னது? டிட்டர்மினன்ட் AD - BC. இப்போ இதுல இருந்து நமக்கு தெளிவா தெரியுது என்னன்னா நம்ம பீட்டா காமா ரெண்டுமே இன்டீஜர் வேல்யூவா தான் இருந்தாகணும். ஓகே, ரெண்டு நம்பரை ஆட் பண்ணாலும் ஒரு இன்டீஜர் தான் வருது, ப்ராடக்ட் பண்ணாலும் இன்னொரு இன்டீஜர் தான் வருது. ஆட் பண்ணாலும் இன்டீஜர், ப்ராடக்ட் பண்ணாலும் இன்டீஜர். அப்போ கண்டிப்பா அது ரெண்டுமே வந்து இன்டீஜரா தான் இருந்தாகணும். கரெக்டுங்களா? ஸோ அதான் ஆப்ஷன் 3ல கிளைம் பண்ணியிருக்காங்க. ரெண்டு நம்பரை ஆட் பண்ணா இன்டீஜர் வர மாதிரி உங்களால வந்து இப்போ சப்போஸ் P/Q P மேபி எனிதிங் அந்த மாதிரி இருக்கு. பட் இந்த இடத்துல இருந்துட்டு R/Q இது பண்றீங்க சச் தட் P + R is Q இந்த ஃபார்மேட்ல நீங்க ப்ரொடியூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்க வர்றது ஒரு இன்டீஜரா வரலாம். சரிங்களா? 1 தட் மே பி எனிதிங். அந்த மாதிரி நம்மளால மேனிபுலேட் பண்ணி λ1 λ2 கொண்டு வர முடியும். பட் அதை ப்ராடக்ட் பண்ணாலும் இன்டீஜர் வரணும் அப்படிங்கும்போது தட் நீட் நாட் ஹேப்பன் ஆல்வேஸ். சரிங்களா? அதனால இது ரெண்டுமே இன்டீஜரா இருந்தா மட்டும்தான் இது நடக்கும். இப்போ நாலாவது ஆப்ஷன் வந்து AB ரெண்டுமே எம்ல இருக்கு சச் தட் இது ஹேப்பனிங் அப்படின்னா அதாவது AB is equal to I. This is happening. இதுல இருந்து என்ன சொல்லிடலாம்? determinant of A product with determinant of B is equal to determinant of identity which is 1. இப்போ இது ஒரு இன்டீஜர், இதுவும் ஒரு இன்டீஜர், ரெண்டு இன்டீஜரை ப்ராடக்ட் பண்ணா 1 வரணும் அப்படின்னா இப்போ இந்த இன்டீஜர் வந்து it has to be either 1 or -1. Done. ஓகே, இப்போ லாஸ்ட் क्वेश्चन இது என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா A வந்து ஒரு m/n மேட்ரிக்ஸ். அப்போ என்னது? A வந்து Rn to Rm போகுது. இப்போ இதோட ரேங்க் என்னன்னு கொடுத்துருக்காங்க? R. ஓகே, if the linear system AX equals B has a solution for each B in Rm. அப்போ இங்க என்ன மீன் பண்றாங்க அப்படின்னா under this mapping A for every element in a codomain we get an element in domain, அதாவது has a solution for all B in Rm. இப்போ அந்த சொல்யூஷன் என்னது? இந்த x எங்கிருந்து எடுக்கிறோம்? இது Rn ல இருந்து எடுக்கிறோம். ஸோ ஃபார்
every b there exists an x in Rn such that ax equals b. இப்போ இதுல இருந்து நம்ம என்ன சொல்லலாம், இந்த மேப்பிங் a வந்து ஒரு onto மேப்பிங். இப்போ a onto மேப்பிங் அப்படின்னா range of a is same as that of the codomain. அப்போ என்னது, dimension of range of a is same as that of dimension of codomain, which is nothing but rank of a is m. அதுதான் r னு கொடுத்திருக்காங்க. சரிங்களா? ஓகே. பேசிக்கலி இப்போ இருந்துட்டு இந்த மேப்பிங்கா பார்த்து இந்த ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்தோம். ஏவை வந்து ஒரு மேட்ரிக்ஸா பார்த்தீங்க அப்படின்னா rank of a is minimum of m, n. கரெக்டுங்களா? m னு தான் சொல்லிட்டாங்க. அப்போ which is m is minimum of m, n னா m is smaller than or equals n. இந்த ஒரு இது நமக்கு கிடைச்சிருதுங்களா? ஓகே, இதை நோட் பண்ணி வச்சுப்போம். இப்போ ஆப்ஷன்ஸ்குள்ள போவோம். ஆப்ஷன்ஸ்ல என்னென்ன சொல்லியிருக்காங்க, m equals r. ஆமாங்க, கரெக்டு. காலம் ஸ்பேஸ் ஆஃப் a is a proper subspace of Rn. காலம் ஸ்பேஸ் ஆஃப் a அப்படிங்கிறது என்னது, நம்மளுடைய ரேஞ்ச் ஸ்பேஸ் தான். சரிங்களா? ரேஞ்ச் ஸ்பேஸ் வந்து Rm உடைய ப்ராப்பர் சப்செட்டுங்கிறாங்க. கிடையாது, எனக்கு ஈக்குவலா இருக்கு, அப்போ இம்ப்ராப்பர் சப்செட்டு. ஓகே. மூணாவது ஆப்ஷன்ல நல் ஸ்பேஸ் ஆஃப் a is a நான் ட்ரிவியல் சப்ஸ்பேஸ் ஆஃப் Rn. ஓகே, அதாவது நல் ஸ்பேஸ் ஆஃப் a is basically a subspace of Rn. ஓகே, இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, m is equal to n ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ Rn to Rn தான் வந்து நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ரேங்க் ஆஃப் a எனக்கு என்னது, n. ரேங்க் ஆஃப் a என்னன்னா ரேங்க் நல்லிட்டி தீரம் யூஸ் பண்ணனா n பிளஸ் நல்லிட்டி ஆஃப் a ஈக்குவல்ஸ் n. இப்போ இதுல இருந்து எனக்கு என்ன தெரியுது, நல்லிட்டி இஸ் 0. இப்போ நல்லிட்டி 0 அப்படின்னா என்னுடைய நல் ஸ்பேஸ் வந்து என்னவா தான் இருந்தாலும் only the set consisting of 0 element which is a trivial subspace. நான் ட்ரிவியல்னு சொல்லியிருக்காங்க, அப்போ அது தப்பு. ஓகே, நாலாவது ஆப்ஷன்ல என்ன பண்ணியிருந்திருக்காங்க, m greater than or equal to n இருந்துச்சுன்னா, இது இருக்கும்போது ஆல்ரெடி எனக்கு என்னது m less than or equal to n. அப்போ இதையும் கம்பைன் பண்ணனா ஆட்டோமேட்டிக்கா எனக்கு m equals n தான் வரப்போகுது. ட்ரூ. தட்ஸ் இட். தேங்க்யூ.